ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை ஏகாதசியும் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இணைந்துள்ளது. கோட்டியில் ஒரு நாள் பல மடங்கு புண்ணிய பலனை அள்ளித்தரும் நாள் என்றும் சொல்லப்படுகிறது. விரதங்களிலும் சரி திதிகளிலும் சரி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி மிக மிக உயர்வானது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஏகாதசி நாளில் பெருமாளை மனமுருக பிரார்த்தனை செய்து விரதமிருந்து வழிபட்டாலும் அந்த தினத்தில் ஒருவர் செய்யும் பூஜைகள், பிரார்த்தனைகள், கடைபிடிக்கும் விரத முறைகளும் எல்லாவற்றையும் விட மேலான பல மடங்கு அதிகமான நற்பலன்களை அள்ளித்தரும். பாபங்கள் அனைத்தும் நீங்கும், வாழும்போது அனைத்து விதமான செல்வங்களையும் குறைவில்லாமல் பெற்று வளமான வாழ்க்கையை பெற்றதுடன் இறுதியில் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆனால் அத்தகைய ஏகாதசி விரதத்தை விட மேலான விரதம் ஒன்று உள்ளது. அதுதான் விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம். இது இரண்டுமே ஒரே நாளில் அமைந்து வரும்பொழுது அது கோட்டியில் ஒரு நாளாக பன்மடங்கு புண்ணிய பலன் தரும் தினமாக கருதப்படுகிறது. இந்த நன்னாளில் இதுவரை யாரும் அறிந்திராத முனிச்சரித்தம் மற்றும் விஷ்ணு ஸ்துதி மாக மகாத்மியத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். பல ஜென்மாக்களில் செய்த புண்ணியத்தால் தான் ஒரு ஹரிகதா ஸ்ரவண புண்ணியம் கிடைக்கும். அதிலும் பல கோடி ஜென்மாக்களில் செய்த புண்ணியத்தால் தான் இந்த மாக புராண ஸ்ரவண பக்தி உண்டாகும். இதை கேட்பவருக்கு அபமிருத்யு கிடையாது என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்ம பதிவுக்குள்ள போகலாம். நாம மாக மகாத்மியத்துல முனி சரித்திரம், அதானம் ஒரு முனிவருக்கு புத்திர பேரு இல்லை, அவர் விஷ்ணுவை துதித்து புத்திர பேரு கிடைக்கிறது. அந்த ஸ்துதியை நாம இன்றைய பதிவுல தெரிந்து கொள்ளலாம். அனைவருமே சொல்லலாம். பின் அல்பாயுசு பெற்றிருந்த ஒரு குழந்தையும் எப்படி இந்த மாக மகிமையினால தீர்காயுள் பெற்றது என்பதையும் நாம தெரிந்து கொள்ளலாம். முழுமையாக கேட்கவும் மிக அருமையான சரித்தம் இது. இந்த சரித்தத்தை கேட்டவர் அபமிருத்யு அடைய மாட்டார் என்றும் தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஞானம் அனைத்துமே கிடைக்கும். இறுதியில் முக்தியும் உண்டு, நிரந்தரமான ஆனந்தம், கைவல்யமும் கிடைக்கும். அவர்கள் செய்த பாபங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுவார்கள் அப்படின்னு இந்த சரித்தம் சொல்றது. இத ஜக்னுன்ற மகரிஷிக்கு ஆச்சாரியர் கிருத்சமதர் சொல்றார். ஜக்னு மகரிஷி யார் தெரியுமா? பகீரதன் தன்னுடைய முன்னோர் சாபம் தீர்றதுக்காக பல ஆண்டுகள் தவம் இருக்கான். ஆகாஷ கங்கையை பூலோகத்துக்கு அழிச்சுன்னு வரப்போது இமயமலையில இருந்து பாஞ்சு வரா கங்கை ஜானவின்ற ரிஷியோட ஆசிரமத்தை தன்னுடைய நீர்னால சூறையாடி உருட்டி தள்ளிடுறா. அவருக்கு கோபம் வருது. அந்த கங்கையை எடுத்து அள்ளி குடிச்சுடுறார். பகீரதன் போய் கெஞ்சுறான், நான் கஷ்டப்பட்டு இது மாதிரி தவம் இருந்து கொண்டு வந்திருக்கேன், தயவு செய்து நீங்க அவளை வெளியே விடணும்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறான். அவரும் தன்னுடைய காது மூலமா கங்கையை வெளியே விடுறார். இப்படி நாம சரித்தம் கேட்டிருப்போம். அந்த ஜக்னு மகரிஷியோட புத்திரி ஆனதுனால கங்கைக்கு ஜானவின்ற பேரும் உண்டு. அவள் பூமிக்கு வரத்துக்கு பகீரதனை காரணம்ன்றதுனால கங்காதேவிக்கு பாகீரதின்ற பேரும் உண்டு. அப்பேற்பட்ட ஜக்னு மகரிஷி ஆச்சாரியரான கிருத்சமரை பார்த்து கேட்கிறார், இந்த கர்ம முடிச்சுன்னு ஒண்ணு இருக்கே, அதுதான் பலவிதமான ஜென்மங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணமா இருக்கு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஆச்சாரியால் சொல்றா இல்லையா, அதை எப்படி அழுக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, அதுக்கு மோட்ச உபாயம் ஏதானும் உண்டா, நீங்க சொல்ல நான் கேட்கணும். இந்த மாக தர்மம்னு சொல்றாளே, அதனால எப்படி ஒருத்தருக்கு நல்லது கிடைக்கும், அதனால என்னெல்லாம் கிடைக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நீ பல ஜென்மால புண்ணியம் பண்ணிருக்கப்பா. ஒருத்தர் பல ஜென்மாக்கள்ல செய்த புண்ணியத்தினாலதான் இந்த ஹரிகதா ஸ்ரவணம் கிடைக்கும். அதிலும் பல கோடி ஜென்மால செய்த புண்ணியத்தினாலதான் இந்த மாக புராண ஸ்ரவண பக்தியே ஒருத்தருக்கு உண்டாகும். அதை கேட்கறதே புண்ணியம் அப்படின்னு சொல்றார். ஜக்னோ, நீ பரம சாது, உன்னுடைய பக்தினால நான் உனக்கு இந்த மாக மகிமையை சொல்றேன் கேளு, இதை எல்லாருமே கேட்கோங்கோ அப்படின்னு சொல்றார். கங்கா தீரத்துல வேத சாஸ்திர நிபுணர் ஒருத்தர் இருக்கார், கர்மானுஷ்டானர். அவர் ஒரு வேதியர், வேதங்கள்லாம் கற்று அறிந்தவர், பரமசாந்தர், இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சவர், ஆச்சாரசீலர், நீதிமான், தர்மத்துக்கு புறம்பா எதுவுமே செய்ய மாட்டார், சிறந்த ஞானம் உள்ளவர். அப்பேற்பட்டவருக்கு புத்திர பேர் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, அம்மா நான் எதுவுமே தெரிஞ்சு பாபமே பண்ணலையே, பாபத்துக்கு பயந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேனே, எதனால நமக்கு இந்த புத்திர பாக்கியம் இல்ல, புத்திரன் இல்லாதவருக்கு சத்கதியே கிடைக்காதுமா, நமக்கோ புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். உடனே அந்த முனி பத்னி சொல்றா, நாதா நம்ம எது முன்னாடி பண்ணிருக்கோமோ அதுதானே இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்கும். புத்திர பிராப்தி கொடுக்கக்கூடிய மகாதானங்கள்லாம் ஜென்மாந்திரத்துல பண்ணினது இல்ல நாமோ, அதனாலதான் இப்போ புத்திர பிராப்தி இல்ல. நாம முன்பதிவுகள்ல பார்த்தோம் இல்லையா, மாக மாத ரத சப்தமி பதிவுல பார்த்தோம், கூஷ்மாண்ட தானம் செய்யணும். அதானும் கூஷ்மாண்ட தானம் நெய் சேர்த்து தட்சிணையோட கொடுக்கணும். அப்புறம் அன்று கொய்யா, மாதுளை போன்ற விதையுள்ள எல்லாம் தானம் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து மாக மாத பௌர்ணமி என்று பாயச தானம், அபூபம் என்ற அப்பம் தானம் கொடுப்பது ரொம்ப விசேஷம். சந்தான பாக்கியம் உண்டாகும், வாழையடி வாழையாக வம்சம் தழைக்கும்
கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது இல்லாம பலவிதமான தர்மங்கள், தர்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இத மாதிரி தர்மங்கள்லாம் பண்ணல நாமோ, அதனாலதான் இந்த ஜென்மத்துல நமக்கு புத்திர பிராப்தி இல்ல அப்படின்னு அவரோட மனைவி சொல்றா. அதுக்கு அவர் சொல்றார், ஓ அப்படியா, சரி, ஜனார்தனனை கடுமையா தபஸ் பண்ணி அவரை நான் எப்படியானும் சந்தோஷப்படுத்தி நமக்கு புத்திர பிராப்தி கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்யறேன். நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அந்த சக்கரபாணி பிரசாதத்தினால, யோகத்தினால, தவத்தினால நிச்சயம் நமக்கு கிடைக்கும். நீயும் மாதாவாவே, நானும் பிதாவாவே, எப்படி மிருகண்டு ஆனாரோ அது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு வார்த்தை. அவ கங்கா தீரத்துல தானே இருந்தா, அதனால அங்கேயே தபஸ் பண்றார். எப்படிப்பட்ட தபஸ் அது அப்படின்னா, ரொம்ப கடோரமான தபசாம். அதானும் இடது கால் ஒத்த கால்ல கட்ட வரல பூமியில ஊனிண்டு, வலது கால மடக்கிண்டு சூரியனை பார்த்துட்டு ஹிருதயத்துல ஸ்ரீ ஹரிய வச்சுண்டு 2 கைகளையும் தலைக்கு மேல வச்சுண்டு தபஸ் கடுமையா ஓம் நமோ நாராயணான்ற அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதை கேட்ட உடனே 2 மாதம் பகவான் மனம் இறங்கி அவருக்கு முன்னாடி பிரத்யட்சமாகிறார். அந்த வேதியர் இருக்கார் இல்லையா, அவருடைய உள்ளத்துல பகவான் ஹரிய நிறுத்திட்டு விடாம தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால பக்கத்திலேயே பிரத்யட்சமாயிருக்கார் பகவான். அவரை பாக்குறதுக்கு இவர் கண் திறக்கவே இல்லை. எப்படி இருக்கார் பகவான்? கோட்டி சூரிய பிரகாசத்தோட, ஜெகஜோதியான கிரீட்டம், வெண் தாமரை போன்ற சாந்தமான முகம், மகர குண்டலம், 4 கரங்கள்ல சங்கம், சக்கரம், பத்மம், கதைன்னு தாங்கிண்டு, வனமாலைய கழுத்துல தாங்கிண்டு, மஞ்சள் பட்டாடை உடுத்திண்டு, கௌசுபம்ன்ற ரத்னம் இதயத்துல தரிச்சுண்டு, நாரதாதி ரிஷிகள்லாம் ஸ்துதி செய்யறா, அப்சரஸ்கள்லாம் கானம் பண்றா, முனிவர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணிருக்கா. இப்படி பக்தர்கள் புடைசூழ பகவான் பிரசன்னமாகி முனிவருக்கு காட்சி கொடுத்துருக்கார். ஆனோ இந்த முனிவரோ கண் திறக்கல. துருவ சரித்திரத்துல நாம இது மாதிரி பார்த்திருக்கலாம். அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்போ பகவான் பிரத்யட்சமாகியும் அவன் அதை உணரல. என்னன்னா, உள்ளுக்குள்ளேயே அவன் கண்ணை மூடிண்டு அந்தர்முகமா அந்தர் தியானத்துல அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால வெளியில வந்ததையும் அவன் உணரல. பகவான் என்ன பண்ணார்? உள்ளுக்குள்ள இருக்கிற தன்னுடைய ரூபத்தை மறைச்சுடுறார். அதனால அவன் கண் வீழ்ச்சி பாக்குறான். அதே ரூபம் அவனுக்கு வெளியே பிரத்யட்சமா நிற்கிறது. அது போலதான் இவருக்கும் ஆகுறதாமா. நான் வரதன் வந்திருக்கேன், காஞ்சியில தான் வரதராஜ பெருமாள் நம்ம பாக்குறோம் இல்லையா, அவர் சுவாமி சொல்ற நான் வந்திருக்கேன்னு சொல்றார். ஆனா அந்த பிராமணனோட ஹிருதய கமலத்திலேயே இருக்கார் இல்லையா, அதனால இவன் கண் திறக்கல. அதனால பகவான் என்ன பண்றார்? ரூபத்தை மறைச்சுடுறார். இவன் உடனே கண்ணை திறந்து பார்க்கிறார் அந்த முனிவர். சங்க சக்கர கதாபாணியான பகவான் நாரதாதி தேவ ரிஷிகளோட தேவ அப்சரஸ்கள் சூழ தர்சனம் தரார். ஏன்பா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நீ எதுக்காக இந்த மாதிரி தவம் பண்ற அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். அதெல்லாம் காதுல அந்த முனிவர் காதுல விழல. கண்கொள்ளா காட்சியான அந்த பகவானை பார்த்தோன்னு சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றார். 108 நாமங்கள் கொண்ட ஸ்துதியினால போற்றி வர்ஷிக்கிறார். நாமும் அந்த இதை அப்படியே ஒரு நிமிஷம் கண்மூடி அதை அனுபவிச்சுட்டு இந்த மாக மாதத்துல நாமும் அவர் சுதித்த அந்த ஸ்துதியை இப்ப நாமும் சொல்லலாம். ஸ்ரீ விஷ்ணு ஸ்துதி விப்ரகிருதம். நமஸ்தே தேவதேவேஷ, நமஸ்தே பக்தவத்சல, நமஸ்தே கருணாராஷே, நமஸ்தே நந்த விக்ரம, கோவிந்தாய சுரேஷாய, அச்சுதாய அவ்யயாய ச, கிருஷ்ணாய வாசுதேவாய, சர்வாத்யக்ஷாய சாக்ஷினே, லோகஸ்தாய ஹிருதிஸ்தாய, அக்ஷராயாத்மனே நமः, அனந்தாயாதிபீஜாய, ஆத்யாய அகில ரூபிணே, யக்ஞாய யக்ஞபதயே, மாதவாய முராரயே, ஜலஸ்தாய ஸ்தலஸ்தாய, சர்வகாய அமலாத்மனே, சச்சித்ரூபாய சௌம்யாய, நமः சர்வாகணாசினே, நமः காலாய கலயே, காமிதார்த்தப்ரதாய ச, நமோதாந்தாய சாந்தாய, விஷ்ணவே ஜிஷ்ணவே நமः, விஸ்வேஷாய விஷாலாய, வேதசே விஸ்வவாசினே, சுராத்யக்ஷாய சித்தாய, ஸ்ரீதராய நமோ நமः, ஹ்ரிஷிகேஷாய தைர்யாய, நமஸ்தே மோக்ஷதாயினே, புருஷோத்தமாய புண்ணியாய, பத்மநாபாய பாஸ்வதே, ஆக்ரேசராய தூலாய, ஆக்ரேசராயாத்மனே நமः, ஜனார்தனாய ஜைத்ராய, ஜிதாமித்ராய ஜீவினே, வேதவேத்யாய விஸ்வாய, நாரசிம்ஹாய தே நமः, ஞானாய ஞானரூபாய, ஞானதாயாகிலாத்மனே, துரந்தராய துர்யாய,
धराधराय ते नमः नारायणाय शर्वाय राक्षसानीकवैरिणे गुह्याय गुह्यपतये गुरवे गुणधारिणे कारुण्याय शरण्याय कान्ताय अमृतमूर्तये केशवाय नमस्तेस्तु नमो दामोदराय च संकर्षणाय शर्वाय नमस्त्रैलोक्यपालिने भक्तप्रियाय हरये नमः सर्वार्तिनाशिने नानाभेदविभेदाय नानारूपधराय च नमस्ते भगवान् विष्णु पाहि मां करुणाकर. இப்படி அந்த விப்ரரான அந்த முனிவர் 108 நாமங்களை நாம மாளிகை மாதிரி ஸ்துதி பண்ண பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம், பேரானந்தமாகிறது. உனக்கு என்ன வரம் வேணும் சொல் கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, உங்க மேல எனக்கு அசையாத பக்தி வேணும், உங்க பாதத்தை தியானம் பண்ணிட்டே இருக்கணும், அப்புறம் எனக்கு புத்திர பேர் கொடுக்கணும், கடைசியில உங்களுடைய பாத கமலத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட கேட்கிறார். அவருக்கு புத்திரவரமும் கொடுக்கிறார். நீ இப்போ என்ன ஸ்துதி பண்ண இல்லையா, யாரெல்லாம் அந்த ஸ்துதினால என்ன துதிக்கிறாளோ அவன் மேல என்னுடைய கருணா கட்டாட்சம் பாயும், அவர்களுக்கெல்லாம் நான் பிரசன்னமாவேன், அவளோட இஷ்ட காமியத்தை எல்லாம் நான் பூர்த்தி செய்வேன்னு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு அங்க என்ன மறைஞ்சு போறார். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்துதி. இத அனைவருமே பாராயணம் செய்து பலன் பெறலாம். பகவான் அனுகிரகத்துல கிரமமா அந்த வேதியருக்கு அவருடைய பத்னியும் கர்ப்பமாகிறா. பும்சுவோட சீமந்தாதிகள்லாம் எல்லா காலத்துல நடக்கிறது. 10வது மாதம் ஒரு சுப தினத்துல அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஜாதகர்மாலாம் நடக்கிறது. அன்போடையும் ஆசையோடையும் தாளாட்டி சீராட்டி வளர்த்துன்னு வரா. அப்போ ஒரு நாள் நாரத மகரிஷி அங்க வரார். விஷ்ணு வரத்னால குழந்தை பிறந்திருக்கானே, அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வரார். அப்போ அவனுடைய பெற்றோர் நாரத முனிவரை வணங்கி இந்த குழந்தையோட ஆயுசு படிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறா. நாரதர் அந்த குழந்தையோட லட்சணம் ரேகை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தத்தோட, குழந்தைக்கு 12 வயசுதான் ஆயுசு அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு அங்கேயும் கிளம்பி போயிடுறார். அதை கேட்ட அந்த தம்பதிகளுக்கு துக்க கத்தி கதறா. அவர் முன்னாடியே சொன்னார், மிருகண்டு போலன்னு சொன்னார் இல்லையா, மிருகண்டுக்கு மார்க்கண்டேயருக்கும் அப்படித்தானே, அதே போலயே இவருடைய சரித்திரத்திலையும் ஆகிறது. அவ அப்படியே உள்ள ஒடுங்கி போயிடுறா. குழந்தைய தடவை தடவை கொடுக்குறா. துக்கம் அடைக்கிறது. நிமிஷத்துல அவளோட வாழ்க்கையே தலைகீழா மாறி போயிடுறது. மகாவிஷ்ணுவை தபஸ் பண்ணி பிறந்த பையனாச்சே, இவன் எப்படிலாம் இருப்பான்னு நினைச்சேனே, கனவு கண்டேனே, அவன் போய் நாம இருக்கணுமா, புத்திர சோகத்தை வேற நம்ம அனுபவிக்கணுமான்னு சொல்லி சொல்லி நினைச்சு நினைச்சு துக்கப்படுறா. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கார் அந்த முனி சிரேஷ்டர். அவரும் ஞானவான், எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்துட்டு அப்புறம் சொல்றார், எப்படியே நீ துக்கப்படுறதுல என்னமா பயன், எதுமா நிரந்தரம், பிறந்தவர்க்கு நம்ம இந்த பூமியில ஜனனம் ஆயிட்டா பிறந்துட்டா எப்ப வேணா இப்பவோ இல்ல என்னைக்கோ ஒரு நாள் மரணம்ன்றது நிச்சயம், எல்லாருக்குமே முடிவு உண்டு. அது உனக்கா இருந்தாலும் சரி எனக்கா இருந்தாலும் சரி. அதுக்காக நீ இப்படி சோகமா இருக்கணுமா, சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இதுதானேமா வாழ்க்கை, எதுக்குமா நீ வருத்தப்படுறன்னு அவளை ரொம்ப தேத்துறார். பிறந்தவர் இறக்கிறதும் இறந்தவர் பிறக்கிறதும் சகஜம் தானேமா, காலத்துல வரும் மரணத்தை யாருனாலமா எப்படிமா தடுக்க முடியும், அவன் புத்திரன் இருந்தால் இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு நீயே இறக்க போற, நானும் இறப்பேன், எது யாருக்கு என்ன தெரியும், வருவது வந்தேதானே தீரும், அவரவர் கர்மப்படிதானே எல்லாமே நடக்கும், ஒருத்தர் இளமையில யௌவனத்துல கிழத்தன்மையில அந்தந்த மரணம் அப்பப்ப வந்துதான் தீரும், நீ ஏமா சோகப்படுறே, நீ படுற சோகத்தினால விதிதான் மாற போறதா இல்லையே, அதனால நீ ஏன் துக்கப்படுற, இந்த துக்கப்படக்கூடாது, அவவா கர்ம வினைனாலதான் பிறக்கிறாமா, சொல்றேன் கேளு, இந்த ஜென்மத்துல இவன் இந்த குழந்தைக்கு நாம பெற்றோரா இருக்கோம், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு மறைஞ்சு போயிடும், இது ஒரு மாயா சக்கரம், நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னே தெரியாத போது இத பத்தி ஏன் நினைக்கணும், இந்த பரமாத விசாரத்தை நீ பண்ணி பார்த்தேன்னா உனக்கு இந்த சோகமே இருக்காதுமா, இந்த சரீரம் போக போறது தானே, எப்ப போனா என்ன, இந்த உடலே ஒரு ஸ்திரீ புருஷ சங்கமத்தினால் தானே உண்டாகிறது, இந்த சரீரம்ன்றது நித்தியம் இல்ல, பஞ்சபூத்தங்களால ஆகி மலஜலம் ரத்தம் மாம்சம் நிறைந்த இந்த உடல் மேல ஆசை வைக்க கூடாது, இது நமக்கு எந்த ஒரு சொகத்தையுமே கொடுக்க போறது இல்ல, இந்த ஆசைதாம துக்கத்துக்கு காரணமே, இந்த உடல் மேல நம்ம நான்ற ஒரு எண்ணமே வைக்க கூடாது, அது சரி இல்லம்மா, நான்றது ஆத்ம வஸ்து, அது புலன்களுக்கும் உடலுக்கும் மனசுக்கும் மேலானது அப்பாற்பட்டது, மரணம்ன்றது உடலுக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல, உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா அது ஒருபோதும் அழியாத வஸ்துமா, இல்லற வாழ்க்கைன்றது இன்பம் தராது, வைராகியம் உள்ள
உள்ள ஞானிகள்லாம் சம்சாரத்துல ஈடுபடுறது இல்ல, எதுவுமே நிரந்தரம் இல்ல, அதனால இந்த சோகத்தை விட்டுடு, அதுல இருந்து வெளியே வா, இப்படி ஞானோபதேசம் பண்றார். எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஆத்ம சிந்தனை தாமா பண்ணும். ஆத்ம ஞானம் இல்லாதவர்கள் தான் இந்த சம்சாரம் சுகம்னு நினைப்பா. இருட்டுல குருடன் என்ன பண்ணுவான், கண் தெரியாமல் கஷ்டப்படுறான் இல்லையா, அது போல மாயையினால மூடப்பட்ட அஞ்ஞானிகள் தான் இந்த ஜனன மரண சோகம் மோகம் இன்பம் துன்பம் இதையெல்லாம் அனுபவிப்பா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்வாளே, இந்த அரிதான ஆறறிவு பெற்ற இந்த மானிட ஜென்மம் எடுத்தவர்கள சரீர அபிமானத்தினால ஞானம் இல்லாம இந்த ஜென்மாவை பாழாக்கிடக்கூடாது. இந்த உடலுக்கு வயதாகும், தோல் சுருங்கும், பல்லு விழும், அப்படி எல்லாம் ஆகுமே. ஆண் பெண் குழந்தைன்ற இந்த பாவத்தையே வச்சுக்காத, அப்படி நினைக்காத, அதுல இருந்து வெளியே வந்துரும். ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கோமா. ஒரு பொருள் மேல பற்று வந்தாச்சுன்னு வச்சுக்கோ, அது மேல ஆசை வரும், கோபம் வரும், அடுத்த அஜ்ஞானம், புத்தி நாசம் வரும், மேல மேல துன்பங்கள் தாமா வரிசையா வரும். அதனால இதுல எல்லாம் ஆசை வைக்காம இந்த சோக மோகங்களை எல்லாம் எப்படியானு விட்டுட்டு, எப்படி ஆமை தன்னை அப்படியே இழுத்துக்கிறது உள்ளுக்குள்ள, அத மாதிரி நாம எல்லாத்தையும் விட்டுடணும்மா. நம்ம எந்த ஹரிய பூஜை பண்ணி இந்த புத்திரனை பெற்றோம் இல்லையா, அந்த ஹரியையே பூஜை பண்ணுவோம், தபஸ் பண்ணுவோம். உனக்காக நான் தபஸ் பண்ணி வரம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லிட்டோ. நித்தியமான நம்ம பகவானை உபாசிப்போம் பூஜிப்போம்னு சொல்லி அந்த கங்கா தீரத்துல தானே இருக்கா. அங்கேயே போய் அந்த கங்கா தீரத்துல சூரிய மண்டலத்துல திரும்பவும் பகவான் நாராயணனை ஆவாகனம் செஞ்சு பூஜை பண்ணி தபஸ் பண்றார் அந்த வேதியர். ஒரு முறை தபஸ் பண்ணி 2 மாசத்துல பகவான் பிரத்யட்சமான, திரும்பவும் அதே முனிவர் தபஸ் பண்ற, மறுபடியும் பகவான் அவர் எதிரில பிரத்யட்சமாகி, ஏன்பா ஒரு தடவை நான் வந்தேனே திரும்பவும் பண்றியே, என்ன வேணும், என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஓ பகவானே, நீங்க தவம் இருந்து எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தேள், ஆனா நாரதர் 12 வயசுதான் அந்த குழந்தைக்கு அல்ப ஆயுசு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரே, எங்களுக்கு எல்லாம் துன்பம் இருக்காதா, துக்கமா இருக்காதா, நான் எனக்கு யாரையும் உங்களை விட்டா தெரியாதே, எனக்கு நீங்க தானே கதி, அவன் சிரஞ்சீவியா இருக்கும்படி நீங்க தானே அருள் புரியணும்னு சொல்லி வேண்டி கேட்கிறார். குழந்தை சின்ன வயசுல போறதுன்னா அது அம்மா அப்பா பண்ண தோஷத்தினால, ஏதோ ஒரு பாபத்தினால இருக்கும். அறியாத வயசுல போறதுன்னா இப்படி ஏதானும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. மகரிஷி, அவன் நீண்ட ஆயுளுடன் தான் இருப்பான், ஆனா முற்பிறவியில அவனுடைய தாயார் செஞ்ச பாபத்தினாலதான் சந்ததி இல்லாம இருந்தது. அப்புறம் உன்னுடைய தவத்தினால நான் உனக்கு சந்ததியை தந்தேன். அவளுடைய செயல்னால குழந்தைக்கு 12 வருஷத்திலேயே ஒரு கண்டம் இருக்கு, அது சரியாகணும். அந்த கண்டம் தீரணும்னா குழந்தையோட நீங்க எல்லாரும் சேர்ந்து மாக ஸ்நானம் செய்யணும், உங்களுடைய கண்டம் தீரும். இந்த கண்டம் அகன்று அவன் தீர்காயுஸ் பெறுவான். முற்பிறவியில நீ ஞானசர்மா, உன்னுடைய மனைவியும் இவளேதான் உன்னுடைய மனைவியாகவும் இருந்தா, நீங்க மாக ஸ்நானம் செய்யணும்னு சொல்லி உன் மனைவிட்ட சொன்ன, ஆனா அவ அதை செய்யல. அன்னைக்கு ஒரு மாக பௌர்ணமி, பாயசான்னம் செய்யணும், அதை எல்லோருக்கும் தானம் கொடுக்கணும்னு சொல்லி அதோட மகிமையை பத்தி சொன்ன, ஆனா அவ எதையுமே கேட்காம அதை செய்யல. அவ அந்த பிறவிலும் உன்னுடைய பத்னியா இருந்தா, இந்த பிறவிலும் அவளேதான் உனக்கு பத்னியா இருக்கா. அவளுடைய பாபத்தினாலதான் சந்ததி உண்டாகல. உன்னுடைய மாக ஸ்நானத்தினாலையும் தபஸ்னாலையும் நான் உனக்கு சந்ததியை தந்தேன். இப்போ நீங்க 3 பேரும் மாக ஸ்நானம் செய்தா உங்களுடைய குழந்தையோட கண்டம் நீங்கி சிரஞ்சீவியா இருப்பான். எனக்கே மாக வல்லபன்னு பேரு. என்ன நீங்க மாக வல்லபனை வேண்டினா உங்களுக்கு சுகத்தை சௌக்கியத்தை எல்லாம் தருவேன், தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தை எல்லாமே கிடைக்குமப்பா, உங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும். வியாதி ரோகம் உள்ளவர்கள்லாம் இந்த மாக ஸ்நானம் பண்ணா தீராத வியாதியும் நீங்குமப்பா. வயதானவர்கள்லாம் இந்த மாக ஸ்நானம் செஞ்சா அவர்கள் அந்த விஷ்ணு லோகத்திய விஷ்ணு சாயுஜ்யமே கிடைக்குமப்பா. யாருக்கு என்ன இஷ்ட காமியமோ அதெல்லாம் நிறைவேறும். இது பல பேருக்கு தெரியல. சிவபெருமானுக்கு தெரிஞ்சு சிவபெருமான் செஞ்சிருக்கார். பிரம்மா சரஸ்வதிக்கு பார்வதிக்கு இந்திரனுக்கும் வசிஷ்டருக்கும் நாரதருக்கும் இவாளுக்கெல்லாம் தெரிந்து இவர்கள் எல்லாமே இந்த மகிமை அறிந்து செய்திருக்கிறார்களப்பா. மாக விரதம் ஸ்நானம் மகிமை இது அனைத்தும் இவர்கள் எல்லாம் அறிந்தவர்களப்பா. கையிலேயே கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு மருந்து இருக்குப்பா, அதை யாருமே தெரிந்து கொள்வதில்லையேன்னு பகவான் சொல்றார். மாக ஸ்நானம் செய்யாதவனுடைய பிறவி வீண் அப்படின்னே சொல்லலாமப்பா. இந்த மாக ஸ்நான மகிமைய ஒரு சிலரே அறிவார்கள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பகவான் மறைஞ்சுடுறார். முனிவரும் சந்தோஷத்தோட வீடு வந்து சௌளம் அதானம் அவருக்கு குடுமி வைத்தல், அடுத்தது உபநயனம் செய்து வேத சாஸ்திரங்கள்லாம் கற்பிக்கிறார் தன்னுடைய குழந்தைக்கு. விடாமல் 3 பேரும் ஆண்டுதோறும் மாக ஸ்நானம் தானம் பூஜை மாக புராண சிரவணங்கள்லாம் செஞ்சுன்னு வரா. அந்த மாக ஸ்நானமே அந்த குழந்தைக்கு ஆயுள் விருத்தியை கொடுத்தது. அதனால 13 ஆண்டு வரைதான் அந்த குழந்தைக்கு இருக்கணும்ன்ற ஆயுசு இருந்தது இல்லையா, அந்த அப்பன் மிருத்யு அகன்றது. நெடுங்காலம் அவன் சௌபாகியமாக வாழ்ந்தான்.
இன்னொரு பிறவியே இல்லாமல் அவர்கள் எல்லாருமே விஷ்ணு சாயுஜ்யம் அவர்களுக்கு கிடைச்சது. மாக புண்ணியம் ரொம்ப ஒசந்தது, விசேஷமானது, சந்தேகமே வேண்டாம். பரம பிராயச்சித்தம் தரவல்லது இந்த மாக விரதம், மாக ஸ்நானம், மாக புராண ஸ்ரவணம். இதுதான் இல்லாம எல்லா சந்தோஷத்தையும் எல்லா இஷ்டமானவற்றையும் பூர்த்தி செய்து தரக்கூடியது. தர்ம அர்த்த காமம் மோட்சம் என 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது. இந்த சரித்தம் கேட்டவர் அபமிருத்யு அடைய மாட்டார். அவர்கள் தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஞானம் கிடைக்கும். மேலும் முக்தியும் உண்டாகும். இறுதியில் நிரந்தரமான ஆனந்தம் மேலும் கைவல்யமும் கிடைக்குமாம். அவர்கள் செய்த பாபங்கள் அனைத்திலிருந்தும் அவர்கள் விடுபடுவார்கள்னு பகவானே சொல்றார். அனைவரும் இந்த மாக ஸ்நானம் செய்து தான தர்மங்கள் செய்து மாக புராணத்தையும் ஸ்ரவணம் செய்து உயர்ந்த பலனை பெறுவோம். அவரவர் வாழ்க்கையில் அனைத்து குறைகளும் கஷ்டங்களும் நீங்கி சகல சந்தோஷமும் பெற இந்த மாக விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டுகிறேன். ஓம் நமோ நாராயணா. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.